அண்மை செய்தி, குஜராத்தில் 600 கோடி ரூபாய் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குஜராத் கடல் பகுதியில் 600 கோடி ரூபாய் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது எங்கிருந்து எங்கு எடுத்து வரப்பட்டது? போதைப் பொருள் தடுப்பு காவல் பிரிவினர் இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளனர்? அதாவது கடந்த சில நாட்களாகவே உளவுத்துறையின் தகவலின் அடிப்படையில இந்திய கடலோர எல்லை பகுதிகளில் போதைப் பொருள் அந்த கடத்தல் விவகாரத்தை தொடர்ந்து போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் கண்காணித்து வருகிறது. இந்த நிலையதான் இன்றைய தினம் குஜராத் இந்த கடலோர சர்வதேச எல்லை பகுதிகளில் இந்த 90 கிலோ அந்த போதைப் பொருளானது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்ததாக 14 பாகிஸ்தானியர்களை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்து அவர்களிடம் அந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த போதைப் பொருள் எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது, எங்கு செல்வதற்காக இது இந்திய கடலோர எல்லை பகுதிகளுக்கு உள்ளே கொண்டு வரப்பட்டது போன்ற அனைத்து விவரங்களையும் அந்த விசாரணையில் அவர்கள் கேட்டறிந்து வருகிறார்கள். இதற்கு முன்னதாகவே பிப்ரவரி மாதம் மிக அதிக அளவிலான சுமார் 1000 கோடிக்கு மேல் மதிப்பிலான இந்த 3132 கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த கடத்தல் சம்பவத்தில் கூட பாகிஸ்தான் மற்றும் ஈரானை சேர்ந்த நபர்களை சந்தேகத்தின் பேர்ல கைது செய்து இந்திய கடலோர காவல் படையினர் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில சிறிது அந்த நாட்கள் இடைவெளியிலே மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு 600 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னதாக கூட 2022ஆம் ஆண்டு குஜராத் இதே பகுதியில் கடலோர பகுதிகளில் இருந்து 221 கிலோ போதைப் பொருளானது மீட்கப்பட்டது. அதே போல 2022 அக்டோபர்ல கேரளா கடலோர பகுதிகளில் 200 கிலோ அந்த ஹெராயின் அந்த போதைப் பொருளானது கைப்பற்றப்பட்டிருந்தது. அதே போல கடந்த ஆண்டு மே மாதம் பாகிஸ்தானிலிருந்து வந்த அந்த கப்பலிலிருந்து சுமார் 12,000 கோடி மதிப்பிலான 2500 கிலோ மதிப்பிலான அந்த 500 கிலோ அந்த போதைப் பொருளானது கைப்பற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இது போன்று பல்வேறு அந்த நாடுகளிலிருந்து அந்த கடலோர எல்லை பகுதியில் இந்தியாவிற்குள் கொண்டு வரும் இந்த போதைப் பொருட்களை கண்காணிப்பதற்காக தீவிரமாக போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் அந்த நடவடிக்கைகள் அவ்வப்போது கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் இந்த குஜராத்தில் இந்த 90 கிலோ போதைப் பொருளானது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இது எங்கு எடுத்து செல்வதற்காக கொண்டு வரப்பட்டிருந்தது, அதே போல இந்த கடத்தல் சம்பவத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டுள்ளார்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் அந்த விசாரணையின் மூலம் அறிந்து கொள்வதற்காக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 14 பாகிஸ்தானியர்களிடம் இந்திய கடலோர காவல் படையினர் தொடர்ந்து அந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதலாக வரக்கூடிய அந்த நாட்கள்ல இது தொடர்பான அந்த தகவல்களை வெளியிடலாம் என எதிர்பார்க்கலாம். அருணா, சுமார் 90 கிலோ போதைப் பொருட்களுடன் 14 பாகிஸ்தானியர்களையும் இந்திய கடலோர காவல் படை கைது செய்துள்ளதா சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி ராஜா.